மக்களே, மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசின் பட்ஜெட். சரிங்களா? தமிழ்நாடு அரசோட பொது பட்ஜெட் பார்க்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் வேளாண் பட்ஜெட்டையும் பார்க்க போகிறோம். இரண்டுமே இடைக்கால பட்ஜெட்டாக 2026-27 நிதியாண்டிற்காக தமிழ்நாடு அரசினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. யார் தாக்கல் பண்ணாங்க, எப்போது தாக்கல் பண்ணாங்க, அதில் என்னென்ன முக்கிய அறிவிப்புகள் இருக்குது, என்ன சாதிச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு, எல்லாமே சிறப்பாக பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமானது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியாமா? ஆரம்பிக்கலாம். இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்தியில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசின் இடைக்கால பட்ஜெட் 2026-27 நிதியாண்டிற்கு வருது. இந்த பட்ஜெட்டினை தாக்கல் செய்தவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தற்போதைய தமிழக நிதியமைச்சராக இருப்பவர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் பிப்ரவரி 17, 2026 அன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இந்த பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னொரு கூடுதல் செய்தி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு இந்த பட்ஜெட்டை பட்ஜெட், சரிங்களா, அந்த காகிதமில்லா பட்ஜெட் முறையில் தான் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. முதல் முறையாக தமிழ்நாடு அரசு இந்த காகிதமில்லா பட்ஜெட்டை தாக்கல் செய்த வருஷம் 2021 ஆண்டு. மறக்காதீங்க, ஆகஸ்ட் 13 தேதியில் முதல் முறையாக பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாங்க. அந்த பட்ஜெட்டை வந்து யார் தாக்கல் பண்ணாங்க சொல்ல பார்க்கலாம்? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். சரிங்களா? தற்போதைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் மறந்துடக்கூடாது. சரியா? அடுத்தபடியாக தொடர்ந்து பாருங்க. சரிங்களா? இந்த பட்ஜெட்டோட சிறப்பு அம்சங்கள், ஓகேவா? என்னென்ன சிறப்பு அம்சங்கள் கொஞ்சம் பாருங்க. இதில் அந்த அமௌண்ட்டு அதெல்லாம் வந்துட்டு நிறைய கொடுத்துருக்குறாங்க, நிறைய துறைகள் வாரியானது அது எல்லாமே கொடுத்துருந்தாலும் இது இடைக்கால பட்ஜெட். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. அதனால ரொம்ப முக்கியமானது மட்டும் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன், தயவுசெய்து பயன்படுத்திக்கோங்க. சரியாமா? பாருங்க, இந்த இடைக்கால பட்ஜெட்டின் சிறப்பு அம்சங்கள். மொத்த வருவாய் வரவு, சரியா, எதிர்பார்க்கக்கூடிய அந்த வருவாய் வரவு எவ்வளோன்னு சொல்லி பாருங்க. கிட்டத்தட்ட 3,44,575 கோடி ரூபாய். அது வருவாய் செலவினங்கள் எக்ஸ்பெக்டட், அந்த எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா இந்த ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் 3,93,271 கோடி ரூபாய். இதன் மூலம் ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பார்க்கும்போது வருவாய் பற்றாக்குறை ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளவு சொல்றாங்க? 48,696.32 கோடி ரூபாய். இந்த நிதி பற்றாக்குறையானது ஃபிஸ்கல் டெபிசிட் ஆனது தமிழ்நாடு அரசின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் 3% இருக்கும். இந்த பாயிண்ட் தான் முக்கியம், ஞாபகம். மேல இருக்க அந்த க்ரோர் கணக்குறதுலாம் அவ்வளவு முக்கியம் கிடையாது. ஆனால் அந்த வருவாய் பற்றாக்குறை அமௌண்ட்டை பார்த்துக்கோங்க. இந்த நிதி பற்றாக்குறை சதவிகிதம் மொத்த அந்த ஸ்டேட் ஜிடிபியில் எவ்வளோ இருக்கும்? 3% இருக்கும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு கூடுதல் அறிவிப்பு, 2026-27 நிதியாண்டில் தமிழ்நாடு அரசின் கடன் தொகை, சரியா, எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது 10.71 லட்சம் கோடியாக அதிகரிக்கும். சரியா? 1 லட்சம் 1 கோடி, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது லட்சம் கோடி, 10.71 லட்சம் கோடியாக அதிகரிக்கும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி மொத்த கடன் தமிழ்நாடு அரசின் மாநில உள்நாட்டு உற்பத்தி, இந்த கடைசி லைன் முக்கியமானது. மொத்த கடன், தமிழ்நாடு மொத்த கடன் மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 26.35% இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? நிதி அமைச்சகமான நிதி ஆணையம், பினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசிற்கு மொத்த ஜிடிபி, தமிழ்நாடோட மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் 26% அல்லது 28% இருக்கலாம் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த நிலையில மொத்த கடன் மாநில உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு அரசுக்கு எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க? 26.35%. மறக்காதீங்க. சரியா? அடுத்தபடியாக தமிழ்நாடு அரசின் தரவரிசைகள், நேஷனல் லெவலில் தமிழ்நாடு அரசு இந்த பட்ஜெட்ல எதெல்லாம் சாதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது பாருங்க. இது ஸ்டாண்டர்டா எப்பவுமே தெரிய வேண்டியது. ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு, சரி, எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ். ஒரு ஏற்றுமதியை, ஒரு பொருளை தயார் செஞ்சு அதை சூப்பராக என்ன செய்யணும்? ஏற்றுமதி செய்ய வேண்டும். அதற்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த அளவுக்கு சிறப்பான வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதான் ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு. தொடர்ந்து முதலிடத்தில் இருந்திருந்தாங்க தமிழ்நாடு. தற்போது இந்த பட்டியலில் தமிழ்நாடு 2ஆம் இடத்தை பெற்றுள்ளது. ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டில் தமிழ்நாடு 2nd பிளேஸ். அதே மாதிரி மின்னணு பொருட்கள், மோட்டார் வாகன உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதல் இடம். சரியா? அதே மாதிரி உயர்கல்வி சேர்க்கை விகிதம், இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷன் சொல்லுவாங்கல்ல, இந்த +2 முடிச்சுட்டு 18 to 23 வயசுக்குள்ள யார் வந்துட்டு உயர்கல்வி படிக்கிறாங்களோ அதான் அந்த உயர்கல்வி சேர்க்கை விகிதம் சொல்லுவாங்க. பெரிய மாநிலங்களில் நம்முடைய தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறாங்க. 47% பங்களிப்பு. மொத்தம் 47% தமிழ்நாட்டில் உயர்கல்வி சேர்க்கை விகிதம், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, ஷார்ட்டா GER சொல்லுவாங்க. சரியா? அதே மாதிரி தேசிய அளவில் உள்ள முதல் 100 உயர்கல்வி நிறுவனங்களில் தமிழ்நாட்டில் மட்டும் 17 நிறுவனங்கள் இருக்குது. இதன் மூலம் அதிக எண்ணிக்கையில், ஓகேவா, இந்த உயர்கல்வி நிறுவனங்கள் கொண்டதில் தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கிறாங்க. சரியாமா? அதே மாதிரி
கடைசி பாயிண்ட் 2024ஆம் ஆண்டில் 30.79 கோடி சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கையுடன் நாட்டிலேயே தமிழகம் 2ஆம் இடத்தில் உள்ளது. அதாவது அதிக எண்ணிக்கையில் சுற்றுலா பயணிகள் சரிங்களா இந்தியாவிற்கு எந்த மாநிலத்திற்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பட்டியலில் தமிழ்நாடு 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. சரியா, சூப்பரான செய்திமா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து சில முக்கியமான கணிப்புகள். ஓகேவா, ஒரு என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் ஒரு பாயிண்ட் பாருங்கம்மா. தமிழகத்தின் பெயரளவு மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு 2025-26 ஏன்னா அந்த நிதியாண்டு என்ன முடியல 14.5% வளர்ச்சி அடையும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. பெயரளவு மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி. சரியா, அடுத்தபடியாக உண்மையான வளர்ச்சி 9%. ஓகேவா, சராசரி பண வீக்கம் அப்படிங்கிறது 5.5% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு அரசு இந்த பட்ஜெட்ல கணிப்பு செஞ்சிருக்கிறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் சில முக்கியமான அறிவிப்புகள் ஸ்டேட் அப் எல்லாம் சரி நிறைய டேட்டா இருக்குமா, துறைகள் வாரியான நிதி ஒதுக்கீடு. ஓகேவா, அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்க, இவ்வளோ என்ன கொடுத்தாங்க, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் இப்போ சொல்லியிருப்பாங்க. அது செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால அடுத்த பட்ஜெட் எலெக்ஷன் முடிஞ்சு புதிய அரசு வரும்போது நம்ம டீட்டெயில் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம ஸ்டாண்டர்டாக தெரிய வேண்டிய விஷயங்கள் மட்டும் தான் ஷார்ட்டாக இந்த பட்ஜெட் நம்ம பார்ப்போம். சரிங்களா, அடுத்து இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு அரசினால் அமைக்கப்பட உள்ள தொல்லியல் அருங்காட்சியகங்கள். சரி, அந்த தொல்லியல் துறை மூலமாக பூமியை தோண்டி கண்டுபிடிச்ச முக்கியமான அந்த கண்டுபிடிப்புகளை மக்களுக்கு காட்சிப்படுத்துற மாதிரி சரிங்களா ஏற்கனவே 2 தொல்லியல் அருங்காட்சியகங்களை தமிழ்நாடு அரசு தொடங்கி இருக்கிறாங்க. புதுசா ஒரு சில இடங்கள்ல இந்த தொல்லியல் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ரெண்டே நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். முக்கியமானது பாருங்க, சோழர் அருங்காட்சியகம். சரி, அந்த சோழர் காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களை சரியா காட்சிப்படுத்துற மாதிரி இந்த தஞ்சாவூரில் சரியா சோழர் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ராஜராஜ சோழன் சரியா மாமன்னர் ராஜராஜ சோழன் அவர்களுக்கு 125 அடி உயரத்தில் ஒரு சிலை அமைக்கப்படும் இந்த சோழர் அருங்காட்சியகத்தின் அந்த வளாகத்தில் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சிறப்பம்சம் நமக்கு கேட்க வேண்டியது எக்ஸாமில் கேட்பாங்க, இப்படி சோழர் அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்பட உள்ளது. சரியா, தஞ்சை அப்படின்னாலே ராஜராஜ சோழன் மறந்துடக்கூடாது. அதே மாதிரி நவாய் சரியா நவாயில் நாவாய் அருங்காட்சியகம் சரிங்களா எந்த மாவட்டத்தில் அமைக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு அரசு ராமநாதபுரம். சரியா, பாண்டியர்களின் ஆட்சி ஓகேவா, அதான் முக்கியமாக அது இந்த கடற்படை ஓகேவா இந்த கடல் ரீதியான வணிகம் இது தொடர்பான எல்லா விஷயங்களையும் காட்சிப்படுத்துகிற மாதிரி இந்த நாவாய் அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ள மாவட்டம் ராமநாதபுரம். சரியாமா, அதே மாதிரி அந்த சோழர் அருங்காட்சியகத்தில் இன்னொரு விஷயம் என்ன மறந்துட்டேன், அதாவது சோழர்கள் பார்த்தீங்கன்னா கடற்படையில் சிறந்து விளங்கியிருக்கிறாங்க வேர்ல்டு லெவலில் ஓகேவா, அதையும் காட்சிப்படுத்தியிருக்காங்க. அடுத்து இங்கே லாஸ்ட் ஒன்று பாருங்க, நொய்யல் அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ள மாவட்டம் ஈரோடு. சரி, ஈரோடில் கொடுமணல் அப்படிங்கிற இடத்துல அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களை காட்சிப்படுத்துகிற மாதிரி இந்த நொய்யல் அருங்காட்சியகம் எங்கே அமைக்கப்படும், ஈரோட்டில் மறக்கக்கூடாது. அப்போ சோழர், தஞ்சாவூர், நவாய், ராமநாதபுரம், நொய்யல், ஈரோடு இது வந்து உருவாக்கப்படும் சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. இது ஏற்கனவே போன பட்ஜெட்ல சொல்லியிருந்தது தான். சரியா, ஏற்கனவே திறக்கப்பட்ட அருங்காட்சியகங்கள் சரிங்களா ஒன்று பார்த்தீங்கன்னா பொருணை அருங்காட்சியகம் திருநெல்வேலியில் திறக்கப்பட்டது. சரியா, தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர் ஓகேவா சிவகலை இந்த கொற்கை அந்த மாதிரி இடங்களும் சரி, திருநெல்வேலியில் தொழுக்கார்பட்டி இந்த மாதிரி இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த அகழ்வாராய்ச்சி பணிகள் கிடைச்ச பொருட்களை காட்சிப்படுத்துகிற மாதிரி பொருணை அருங்காட்சியகம் திறக்கப்பட்ட மாநிலம் திருநெல்வேலி. இந்த பதிவில் ஒரு போனஸ் கேள்வி, பொருணை நதி என்று அழைக்கப்படுவது எந்த நதி? கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். திருநெல்வேலினாலே அது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம ஊர். அடுத்தபடியாக கீழடி. இந்த கீழடியில் இந்தியாவின் முதல் அந்த ஓப்பன் ஏர் மியூசியம் அப்படின்னு சொல்ற திறந்த வெளி அருங்காட்சியகம் திறக்கப்பட்டது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழடி அமைந்துள்ள மாவட்டம் சிவகங்கை. இதையும் பட்ஜெட்ல மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. நிறைய திட்டங்கள் நிறைய இந்த மாதிரி அருங்காட்சியகங்கள் ஏதோ ஒரு செய்தி இருந்தாலும் பட்ஜெட்ல மென்ஷன் பண்ணிக்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. சரியாமா, அடுத்தபடியாக இந்த முக்கிய திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி மற்றும் சாதனைகள் சரி ரொம்ப முக்கியமானது மற்றும் ஒரு சில சாதனை மட்டும் பார்த்துக்கலாம். சரி, இந்த வேளாண் துறை, தொழில் துறை ஓகேவா அதெல்லாம் வந்து இப்போதைக்கு தேவையில்லை. சரியாமா, பாருங்க முக்கிய திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி மற்றும் சாதனைகள் சொல்லி பார்க்கும்போது பாருங்க விடியல் பேருந்து திட்டம். சரி, அந்த விடியல் பேருந்து திட்டம் மகளிருக்கான இலவச பேருந்து பயண திட்டம். சரியா, முதல்ல தொடங்கப்பட்டது May 8, 2022. அதுக்கு விடியல் பயணங்கிற பேரை வச்சது August 15, 2023ஆம் ஆண்டு சுதந்திர தின உரையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெயர் சூட்டியிருந்தாங்க. இந்த விடியல் பேருந்து பயண திட்டத்திற்கு சரி திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டு மக்கள் கிட்டத்தட்ட 888 கோடி முறை பயணம் செய்து பெண்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு 1.40 லட்சம் கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளது. சரிங்களா, அங்கே என்ன பார்த்தோம் 10.71 லட்சம் கோடியா, அதில் கிட்டத்தட்ட 10ல் ஒரு பங்கு யாருக்கு தான் போயிருக்குது, மகளிர் சுய உதவிக் குழுக்கு தான் போயிருக்குது. சரிங்களா, ஓகே. அடுத்து மகப்பேறு இறப்பு விகிதம் மற்றும் சிசு வெரி சாரி
அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே. சரியா? மகப்பேறு இறப்பு விகிதம் மற்றும் சிசு இறப்பு விகிதம், சரிங்களா, எம்எம்ஆர் மற்றும் ஐஎம்ஆர் சொல்லுவாங்களே, இந்த இரண்டுமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற சராசரியை விட தமிழ்நாட்டில் குறைவாகவே உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியாமா? அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான தகவல் பாருங்க, தமிழ்நாட்டில் 19 தோழி தங்கும் விடுதிகள் அமைக்கப்பட்டுள்ளது. சரியா? வெளியூர்ல இருந்து ஒரு முக்கியமான நகரங்களுக்கு தொலைதூரத்திற்கு ஒரு வேலை செய்ய வர்ற பெண்கள் வீட்டிற்கு டைமுக்கு போக முடியாது. அதனால அவங்க குறைந்த விலையில தங்கி பணிபுரிகிற மாதிரி தோழி தங்கும் விடுதிகள் தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டுள்ளது. அதையும் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமானது, கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் இதுவரை 1.71 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் முக்கியமான இலக்கு என்னமா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஷார்ட்ஸ்ல சொல்ல பார்க்கலாம். ஒரு போனஸ் கேள்வியா, கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் இலக்கு எந்த ஆண்டு, அதன் மூலம் எத்தனை லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்படுவதற்கு இலக்கு நிர்ணயம்? இதை போனஸ் கேள்வியா பதில் சொல்ல பார்க்கலாம். சரியாமா? அடுத்தபடியாக முக்கிய திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி மற்றும் சாதனைகள்ல புதுமை பெண் திட்டம். சரிங்களா? கண்டிப்பா இதை மறக்க முடியாது. புதுமை பெண் திட்டத்தில் 6.95 லட்சம் மாணவிகளும், தமிழ் புதல்வன் திட்டங்களில் சரியா 5.40 லட்சம் மாணவர்களும். இதுலையும் பாருங்க பெண்களின் எண்ணிக்கை தான் ஜாஸ்தியா இருக்கு. எங்கும் பெண்கள் எதிலும் பெண்கள். ஓகேவா? இந்த புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் ரொம்ப முக்கியமானது. இந்த புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செப்டம்பர் 15, 2023 சரிங்களா? 2023 காஞ்சிபுரம் அந்த பச்சைப்பாஸ் ஆடவர் கல்லூரியில் தமிழக முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு அல்லது அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு அவங்களுடைய உயர்கல்வி படிக்கும்போது மாதந்தோறும் ₹1000 நிதி வழங்கும் திட்டம். அதே மாதிரி மாணவர்களுக்கு சரிங்களா ₹1000 நிதி வழங்குற திட்டத்தின் பெயர் தான் தமிழ் புதல்வன் திட்டம். இந்த திட்டம் ஆகஸ்ட் 2024 தொடங்கப்பட்டது கோயம்புத்தூர்ல. சரிங்களா? இந்த திட்டத்தின் மூலம் மொத்தத்தில் 12 லட்சத்திற்கும் அதிகமான மாணவிகள் பயனடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அடுத்தபடியாக காவேரி, வைகை, நொய்யல், தாமிரபரணி ஆறுகளில் கழிவுநீர் கலப்பதை தடுத்து கரையோர பூங்கா ஆகியவை அமைத்து நதிக்கரை மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள 374 கோடி. அந்த நதிகள் பேர்லாம் மென்ஷன் பண்ணிருக்கனால கொஞ்சம் பாருங்க. சரியா? அடுத்து 38 மாவட்டங்களில், தமிழ்நாட்டில் மொத்த 38 மாவட்டங்களில் மாதிரி பள்ளிகள் செயல்பட்டு வருகிறது. சரியா? மாதிரி பள்ளிகள் அப்படிங்கிறது ஒரு சில பள்ளிகளை தேர்ந்தெடுத்து அங்க உயர்கல்வியில அந்த மாணவர்கள் படிக்கிற மாதிரி அவங்கள சிறப்பா ஒரு பயிற்சி வழங்கப்படும். அந்த மாதிரி பள்ளிகள் 38 மாவட்டங்களில் செயல்பட்டு வருகிறது அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு செமி கண்டக்டர் இயக்கம் சரிங்களா, அதற்காக ₹100 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதே மாதிரி வெளிநாடுகளில் இருக்கிறவங்க ஓகேவா உயர்கல்வி பெறுவதற்கு தேவையான நிதியுதவி வழங்குவதற்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பேரில் அயலக உயர்கல்வி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதற்கு ஒதுக்கப்பட்ட தொகை ₹65 கோடி. இந்த அமௌண்ட்ல முக்கியம் இல்லை, பேரை சொல்லியிருக்காங்களே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஓகேவா, அவங்க பேரில் என்ன திட்டம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியாமா? ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம பார்த்தது தமிழ்நாடு அரசின் இடைக்கால பட்ஜெட் 2026-27. சரியாமா? அடுத்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசின் இடைக்கால வேளாண் பட்ஜெட். சரிங்களா? திருப்பி சொல்றேன், எனக்கு டேட்டா அவ்வளோ முக்கியம் இல்லை, அதில் இன்ஃபர்மேஷன் என்ன கிடைச்சிருக்குதோ, என்ன திட்டங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியாமா? இன்றைய பதிவிற்கான கேள்வி, முதல் கேள்வி, புதுமை பெண் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? அதே மாதிரி அயலக உயர்கல்வி திட்டம் எந்த தலைவரின் பெயரில் தொடங்கப்பட்டுள்ளது? இரண்டாவது சூப்பர் சிக்ஸ் கேள்வி. மூன்றாவது சூப்பர் சிக்ஸ் கேள்வி சரிங்களா, விடியல் பேருந்து பயண திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? அடுத்த கேள்வி, கலைஞர் கனவு இல்லம் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இறுதி கேள்வி சரிங்களா, இதில் பார்த்து சொல்லினா கூட ஓகே தான், எனக்கு தேவை நீங்கள் டைப் பண்ணால் மெமரியில் இருக்கும். அதுக்கு தான் நொய்யல், நாவாய், அப்புறம் பொருணை, இந்த கீழடி, இந்த அருங்காட்சியகங்கள் எங்கு அமைக்கப்பட உள்ளது? இதற்கான பதில்களை கமெண்ட்ல மொத்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்க. கண்டிப்பாக நீங்கள் அரசு பணியை உறுதி செய்வது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களாம்மா? மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.